ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எதிர்க்கட்சிகளை பழிவாங்கத்தான் அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் கர்நாடகாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சட்டவிரோத ஆன்லைன் பெட்டிங் வழக்கு உண்மையை உரக்கச் சொல்லி இருக்கிறது. அது பற்றிய விவரம் வருமாறு. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திர பப்பி, வயது 50. இவர் தன் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து கோவாவில் சூதாட்ட விடுதிகளில் சட்டவிரோதமாக பெட்டிங் நடத்தி சொத்து குவித்ததாக புகார்கள் வந்தது. சட்டவிரோதமாக ஆன்லைன் பெட்டிங் செயலிகளையும் நடத்தி வந்தார். கிங் 567, ராஜா 567 என்பன போன்ற செயலிகள் மூலம் அவர் நடத்திய ஆன்லைன் பெட்டிங் மூலம் பணம் கொட்டியது. அப்படி கிடைத்த வருவாயை சட்டவிரோதமான முறையில் பண பரிமாற்றம் செய்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சொத்துக்களை வாங்கி குவித்தார். தங்கக் கட்டிகளை வாங்கி வீட்டில் அடுக்கினார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் கடந்த ஆகஸ்ட் இறுதியில் வீரேந்திர பப்பியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அப்போது சித்ரதுர்கா, பெங்களூரு, கோவாவில் உள்ள வீரேந்திர பப்பியின் வீடுகள், நண்பர்கள், உறவினர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அந்த சமயத்தில் 22 கிலோ 24 கேரட் தங்க கட்டிகள், 5 கிலோ தங்க நகைகள், வைர நகைகள், 12 கோடி ரூபாய் ரொக்கம், 1 கோடி ரூபாய் என மொத்தம் 103 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள், வாகனங்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருந்தது. இது கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியது. தற்போது அவர் பெங்களூரு சிறையில் உள்ளார். வீரேந்திர பப்பி சிறையில் இருந்தாலும் கூட அவரது சட்டவிரோத ஆன்லைன் பெட்டிங் தொழில் தடையின்றி நடந்தது. இதை மோப்பம் பிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் சித்ரதுர்காவில் வீரேந்திர பப்பிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை மீண்டும் திடீர் சோதனை நடத்தியது. அப்போது 40 கிலோ 24 கேரட் தங்கம் கைப்பற்றப்பட்டது. இதன் மதிப்பு 50 கோடி ரூபாய். இதன் மூலம் வீரேந்திர பப்பிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இதுவரை 150 கோடி சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். வீரேந்திர பப்பி அரசியலுக்கு வந்த குறுகிய காலத்திலேயே இவ்வளவு கோடி சொத்துக்களை வாங்கி குவித்தது கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. வீரேந்திர பப்பி பரம்பரை பணக்காரர் கூட இல்லை. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். பிகாம் பட்டதாரியான அவர் முதலில் சிறிய தொகையில் பணம் கட்டி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டார். அந்த தொழிலின் ரகசியம் தெரிந்து கொண்டார். சட்டவிரோதமாக ஆன்லைன் பெட்டிங் தொழிலை செய்து சம்பாதிக்க ஆரம்பித்தார். பணமும் கொட்ட ஆரம்பித்தது. வீரேந்திர பப்பி முதலில் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியில்தான் இருந்தார். கடந்த 2018 தேர்தலில் சித்ரதுர்கா தொகுதியில் தோல்வியடைந்தார். இளம் அரசியல் தலைவர் பணபலத்துடன் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை காங்கிரஸ் தன் பக்கம் இழுத்து கொண்டது. 2023ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நான் வெற்றி பெற்றால் அரசிடம் இருந்துதான் நிதி வாங்கி என் தொகுதிக்கு வேலை செய்ய வேண்டும் என்று இல்லை, எனது சொந்த பணத்தில் பணிகள் செய்ய தயார் என்று கூறி வாக்காளர்களை திக்குமுக்காட செய்தார். தேர்தல் சமயத்தில் பணத்தை வாரி இறைத்தார். 54,000 ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி எம்எல்ஏ ஆனார். வீரேந்திர பப்பி எதற்காக இப்படி கோடிக்கணக்கில் சம்பாதித்தார் என்பது பற்றி அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல் வெளியாகி உள்ளது. முதல் முறை எம்எல்ஏ ஆன அவருக்கு அமைச்சர் பதவி மீது ஆசை ஏற்பட்டது. சித்தராமையா, சிவகுமார் இடையே ஏற்பட்ட அதிகார மோதலில் இவருக்கு பதவி கிடைக்காமல் போனது. பீகார் தேர்தலுக்கு செலவு செய்ய 300 கோடி ரூபாயை நான் கொடுக்கிறேன், எனக்கு அமைச்சர் பதவி வேண்டுமென காங்கிரஸ் கட்சி மேலிடத்திடம் வீரேந்திர பப்பி டீலிங் பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு மேலிடமும் ஒப்புக்கொண்டதால் வீரேந்திர பப்பி ஆன்லைன் பெட்டிங் தொழிலை தீவிரமாக நடத்தி பணத்தை சேர்க்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல் அவர் பணத்தை சேர்த்துவிட்ட நிலையில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்து அவரது அமைச்சர் ஆசையில் மண்ணள்ளி போட்டுள்ளது. ஒருவேளை அவர் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு மொத்த பணமும் காங்கிரஸ் மேலிடத்துக்கு போயிருக்கும் என்று பெங்களூரு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதுகுறித்து கர்நாடக பாஜக வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஊழல் காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திர பப்பி கைது செய்யப்படாவிட்டால் பீகார் தேர்தலுக்கு 300 கோடி ரூபாயை அவரிடமிருந்து காங்கிரஸ் பெற்றிருக்கும். ஊழல் எம்எல்ஏவுக்கு அமைச்சராகும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். இதுதான் ராகுல் மாடல். காங்கிரஸில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் நிலைமை இதுதான். பணம் இருந்தால் போதும், காங்கிரஸில் எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் முதல்வராக கூட ஆகலாம் என கர்நாடக பாஜக காட்டமாக கூறியுள்ளது. கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ ஆன்லைன் பெட்டிங் மூலம் கோடி கோடியாக சம்பாதித்து தங்கக் கட்டிகளை வீட்டில் அடுக்கி வைத்தது பற்றி கர்நாடக மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது.